துரோகிகள் போயிட்டாங்க. அதுதான் நாங்க சொல்லணும். ஒரே வார்த்தை துரோகி. ஒரே வார்த்தை துரோகிகள். இந்த கட்சிக்கு யாராரு துரோகம் செய்தார்களோ, துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை கண்டறிந்து அண்ணன் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. கமலஹாசன் எப்படி திரையுலகில் நடிச்சாரோ, மக்கள்கிட்ட நடிச்சுட்டு ஏமாத்திட்டு போனாரோ, அதே இடத்தை தான் விஜய் தக்க வைப்பாரு. இதுதான் மக்கள் நம்புவாங்க. தம்பி, மேல மோடி இருக்கிறது நிரந்தரம். வருகிற தேர்தலில் இருந்து அண்ணன் எடப்பாடி தமிழகத்தில் இருக்கு நிரந்தரம். ஆட்சி மாற்றம் நடக்குன்ற நம்பிக்கை இருக்கா? சாமானியர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் மிக மிக பரபரப்பான சூழ்நிலை. துரோக சக்தி மற்றும் தீய சக்தி திமுகவை வீழ்த்த ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் அஇஅதிமுக. எம்ஜிஆர் உயிரோடு இருந்து வரை கலைஞரால முதல்வர் ஆக முடியல, அதுதான் வரலாறு. அம்மா ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை மு.க. ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் ஆக முடியவில்லை, அதுவும் வரலாறு. இப்போ நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பகல் கனவு காண்டிருக்கார். என்னது? 2வது முறை நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், மு.க. ஸ்டாலின் 2.0 நடந்துரும் அப்படின்னு ஒரு பகல் கனவுல நமது முதலமைச்சர் இருக்கிறார். அந்த பகல் கனவை உடைக்க ஏப்ரல் 10ஆம் தேதி உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் அஇஅதிமுக பாஜக கூட்டணி. அது சென்ற வாரமே நடந்துருச்சு. எப்போ அது நடந்ததோ அதிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போச்சு. டெல்லியில் மோடி, தமிழகத்தில் எடப்பாடி, டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின்னாலே திமுகவோட டப்பா இன்ஜினுக்கு டீரெயில் ஆயிடும். இப்போ அந்த டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரி எம்எல்ஏ தொகுதி தேர்தல் அலுவலகத்துல இருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் தெரியுமா? வேளச்சேரி எக்ஸ் எம்எல்ஏ அண்ணன் அசோக் அவர்களே தான். வாருங்கள், உங்களுடைய கேள்விகளை உங்கள் சார்பாக நான் கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு தேர்தல் நேரத்தில் உங்களை பார்த்தது அது பிஸியான நேரம். உங்களை கொஞ்ச நேரம் தான் எடுத்துப்பேன், ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். பட்டு சென்னையிலே அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தொகுதியாக இந்த வேளச்சேரி இருக்கு. அதனால சரி, வேளச்சேரியிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம இன்டர்வியூவை, இந்த வாட்டி என்டிஏ இன்டர்வியூவை அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன். ஆட்சி மாற்றம் நடக்குன்ற நம்பிக்கை இருக்கா? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? மக்கள் இன்னைக்கு அதிமுக வாக்களிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. இந்த இயக்கத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் அது வேளச்சேரி மக்கள் ரொம்ப இன்னலுக்கு ஆள்படுத்திருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, எந்த ஏரியாவில் பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள், இப்படி பல பிரச்சனை இருக்கும்போது மக்கள் என்னைக்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குன்னு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் என்று ஆட்சி அமையும் என்று எதிர்பார்த்துக்கு இருக்காங்க. அதுவே அவங்களுடைய ஒரு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சாட்சியாகவே இருக்கு. ரொம்ப சூப்பர்ண்ணே. மக்களோட எழுச்சின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த எழுச்சின்ற வார்த்தையை இப்போ தமிழக அரசியல் அதிகமாக யூஸ் பண்றது நடிகர் விஜய் தான். தாவேகா கட்சியை சார்ந்த அவர் தான் எழுச்சி, தூய சக்தி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை விஜய் கூட்டணியில் இல்லாதது உங்க வெற்றி வாய்ப்பு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அது பின்னடைவா இருக்கலாம். இது மாபெரும் இயக்கது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பேசினதாக, அவர்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் இது பண்ணதாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீடியா கலைஞர் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி பேசலை, அந்த மாதிரி கூட்டணிங்கிறது ஒரு இதே இல்லைன்னு என் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் அந்த வார்த்தையை ஆணித்தனமாக பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஊடகங்கள் தான் அதுக்கான எந்த ஒரு காரணத்துக்காக வச்சுக்கிட்டு ஊடகங்கள் தன்னுடைய இதை வளர்த்துக்கிறதுக்கோ எதுக்குன்னு தெரில, ஏடிஎம்கேயுமே இந்த விஜயம் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொதுச் செயலாளர். இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிட்டு வரும்போது கூட அந்த இதை முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த இப்போ ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலில் எப்படி கரைக்கு அலைகள் வருகின்றதோ கரைக்கு தெரியும் அதனுடைய உயரம் என்னன்னு. எத்தனை அலைகள் கதையை மோதினாலும் அதனுடைய இடத்த அது விட்டு கொடுக்காது. என்ன, அதனுடைய பவர் அதுக்கு தான் தெரியும். அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவரு மக்களுக்கு தெரியும். ஆனால் அது தனி மனிதன் நிர்ணயிக்கிற சக்தி கிடையாது. ஒரு கட்சியினுடைய இதை
மக்களுடைய இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை வந்து ஒரு இந்த தனி மனிதன் நியமிக்கிறது கிடையாது. இது வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணணும். யாரு வரணும், யாரு போகணும். இதுதான் வந்து ஒரு இது. ஸோ மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் கையில தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சி உங்க கட்சியில நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆ, ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை எல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு இவர சேர்க்கணும், அவன சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்க கட்சியில நெறைய பேர் வலியுறுத்தல்லாம் இருந்தது. பட் அவங்க எல்லாருமே வெவ்வேறு திசையில போயிட்டாங்க. ஓபிஎஸ் துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க. அதுதான் நாங்க சொல்லணும். ஒரே வார்த்தை துரோகி. ஒரே வார்த்தை துரோகிகள். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செய்தார்களோ, துரோகம் செய்ய நினைத்தார்களோ, அவர்களை கண்டறிந்து அண்ணன் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. இவரெல்லாம் துரோகிங்கிறத முடிவு பண்றதுக்கு, அந்த துரோகிங்கிறத இன்னைக்கு வந்து எல்லாரும் அது பட்ட வெளிச்சமா தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழக மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் எடப்பாடிய ஏன் சேர்க்காலைன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிறது. இது உண்மையான துரோகி தான் இவங்கெல்லாம். இது செஞ்ச அன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் எடப்பாடி அண்ணன் செஞ்சது வந்து மக்கள் மத்தியில வந்து பெருசா பேசப்படுது. இது வந்து ஒரு தீர்க்கதரிசி மாரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் முடிவு எடுத்திருக்காங்கிறத நிறைய மக்கள் பேசுறாங்க. ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே சொன்னீங்க. அதற்கு காரணம் ஒண்ணு இருக்கணும்ல. இந்த ஆட்சியில் இந்த 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 ஆட்சி திருப்பி வரக்கூடாது. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கிய காரணங்கள் சொன்னா நிறைய சொல்லலாம். 1, 2 சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு. தமிழகத்துல இருக்க விலைவாசி உயர்வு. 2வது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ஏன்னா, இது தமிழகத்துல இருக்கிற போதை கலாச்சாரம். இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழகத்துல இருந்துகிருக்கு. வந்து அதே மாரி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி குடுத்தது 500க்கு மேல தேர்தல் வாக்குறுதி குடுத்தாங்க. அதுல எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேத்தல. முதல் தேர்தல் வாக்குறுதியே நீட்டை வந்து ரத்து செய்வோம்னு. ஏன்னா, மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு. அதுக்கு அடுத்து வந்து நான் கேஸ் சிலிண்டருக்கு வந்து ரூ. 100 வந்து மானியம் குடுக்குறதுன்னு சொன்னாரு. அந்த மானியமும் குடுக்கல. அந்த ரூ. 100 எதையும் செய்யல. இதே மாரி வந்து நிறைய இதே மாரி 500க்கு மேல குடுத்த வாக்குறுதிகள நிறைய விஷயங்கள் வந்து இந்த தமிழக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தல. அதே மாரி வந்து மக்கள் நல திட்டங்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலேயும், அம்மா எம்ஜிஆருடைய காலத்திலும், அண்ணன் எடப்பாடியுடைய காலத்தில் நிறைய மக்கள் நல திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். கிரைண்டர், மிக்ஸி, வந்து அம்மா உணவகங்கள், தாலிக்கு தங்கம், இது மாரி கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 இது மாரி நிறைய விஷயங்கள். இது அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பரிசு பெட்டகம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அம்மா அனைத்து இந்த அன்னாரோட முன்னேற்ற கழகத்துல வந்து மக்கள் நல திட்டங்களா குடுத்தாங்க. அத எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு அந்த எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டிட்டு, ஒரு சில திட்டங்கள மட்டும் சொல்லிட்டு, அதுக்கு இந்த ரூ. 1000 வந்து பாதி மக்களுக்கு குடுத்து, பாதி மக்களுக்கு குடுக்காம, அதுவும் 3 வருஷம் சென்று குடுத்து, 20, 28 மாசங்களே குடுக்காம, இந்த ஏமாற்ற ஒரு வேலையாவே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாரி இந்த ரூ. 5000 குடுத்தேன்னு குடுத்தாரு. அதுலயும் மக்கள் பணத்த 3000 எடுத்து குடுத்து, 2000 மட்டும் குடுத்துட்டு 5000ங்கிறது ஏமாத்துறாருங்கிறது, இப்ப இந்த மாசம் போட்ட மக்களு. அடுத்த போன மாசம் ஏப்ரல்ல அந்த மக்கள் வாங்கல பணம். மேலயும் அது பிப்ரவரிலயும் மார்ச்லயும் மக்கள் பணம் வாங்கல. ஏப்ரல்லயும் அந்த பணம் கிடைக்காது. மேலயும் கிடைக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து கஷ்டம் தெரியும். இவர் வந்து 5000 பேர்ல நம்ம பணத்தை நம்மட்ட குடுத்துட்டு, இவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு. அதனால மக்கள் வந்து தெளிவான முறையில நல்ல சிந்தனையோடு இருக்காங்க. இதில் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் இந்த தமிழக மக்களுக்கு சரியான ஒரு இயக்கம். இத வந்து கருணாநிதி மாரியே அவருடைய பையனை ஏமாற்றுவதற்கான வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத மக்கள் வந்து நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனால வந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து மாணவர்கள், பள்ளியில படிக்கிற மாணவர்களும் சரி, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் சரி, எல்லோருமே வந்து கஞ்சா, போதை இந்த கலாச்சாரத்துக்கு ரொம்ப கெட்டு போய் சீரழிஞ்சு போயிருக்காங்க. அத வந்து மக்களே சொல்றாங்க. நான் இப்ப கூட சமீபத்தில கூட இந்த பல ஏரியாக்கள்ல வந்து நான் மாவட்ட செயலாளர்ங்கிற பேர்ல போகும்போது, "ஏப்பா இந்த ஆட்சி எப்பப்பா போகும்? மக்களுடைய இளைஞர்களுடைய இளைஞர்கள் வந்து கெட்டு சீரழிஞ்சு போய்க்கிருக்காங்களே!" அப்படிங்கிறத ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய இதுலேருந்து தெரியுது, மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. எப்ப தேர்தல்ங்கிறது வந்து ஒரு சடங்கு மட்டும் தான். ஏன்னா, ரிசல்ட் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ரெடியாவே முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணே, சென்ற வருஷம் ஏப்ரல் 11ஆம் தேதி அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சது. அதுலேருந்து ஒரு 4 நாள் சட்டசபை கூடும்போது, நீங்க பாஜகவோட சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறார். நேத்து எடப்பாடி அவர்கள் டெல்லி போனோமா, அவர் ஏன் டெல்லி போறாரு? ஏன் டெல்லி போறாரு? அப்படின்னு சொல்லி எடப்பாடிய பார்த்து தமிழக முதலமைச்சர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த அதிமுக, பாஜக கூட்டணி களத்துல எப்படிப்பட்ட காம்பினேஷனா இருக்குங்க? மக்கள் விரும்புற கூட்டணியத்த இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக
எல்லாம் இப்ப வந்திருக்கிறது பாமக, அமமுக இதெல்லாமே மக்கள் விரும்புற கூட்டணியா தான் இன்னைக்கு வந்து விரும்பி இருக்காங்க. ஆனா வந்து இதுல வந்து எல்லா மக்களும் இத வந்து விரும்புறாங்க. 2 பேத்துக்கு நல்ல ஒரு 2 இயக்கத்துக்கு இந்த அருமையான கூட்டணி இது. மத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி இருக்கே, அதெல்லாம் லட்ரிப்பேடு கூட்டணி மாரி வர்றவன் பூரா கதவ தொறந்தது மாரி மவுண்ட் ரோட்ல போற ஆளு பூரா அந்த அண்ணாமலையத்துல நுழைஞ்சுட்டு, எனக்கு சீட்டு குடு, நீ வா, நீ வான்னு கூப்பிடுறது யார் மாரியே கட்சியா இருந்தா சீட் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். யாரு கிடைச்சாலும் சீட்டு குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அது மவுண்ட் ரோட்ல அவங்க ஆபீஸ் இருக்கிறது போறவன் பூரா உள்ள நுழைஞ்சுறான். அப்படியா தான் இருக்கு அதுக்கு. இதுல வந்து இன்னொரு படி மேல போனா, இந்த தேர்தல் அறிக்கைய வந்து பிரிச்சு எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த ரூ. 2000 ஆகட்டும், ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு லோன், லேடீஸோட மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு லோன் ஆகட்டும். எம்ஜிஆர் பர்த்டே பிறந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சு, இப்போ வரையும் 3 செட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மக்களுடைய தாக்கம் இருக்கா? எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணது. அது வந்து இது வந்து இது வந்து உண்மையிலேயே சொல்லும்போது, இது மக்களுக்கு வந்து புரிதல் உருவாகுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. இது அருமையான தேர்தல் அறிக்கை. எப்படின்னா, நம்ம மொத்தமா இவர மாரி 500ன்னு சொல்லிட்டு என்னைய மாரி ஆளுக்கே முக்காவாசி அவங்க கட்சிக்காரர்களுக்கே அந்த 500 என்னன்னே தெரியாது. ஆனா, இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் குடுத்திருக்க அந்த தேர்தல் அறிக்கை 3 முறை குடுத்திருக்கிறது, மக்கள் மனதில அப்படியே ஆணி அடிச்சது மாரி இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்னும் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே 10,000த்திலிருந்து 2,000த்திலிருந்து மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 2,000த்திலிருந்து +2 படிக்கிற 1000த்திலிருந்து கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் வருடத்துக்கு 3 சிலிண்டர்லேருந்து எல்லாமே வந்து அனைவரும் நீ யார்ட்ட வேணாலும் போய் கேளுங்க. அனைவருக்கும் இது தெரியுது. அப்போ இத வந்து உண்மையிலேயே யாரும் செய்யாத செயலை வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அண்ணன் செய்றார்கள்னா, உண்மையிலேயே சொன்ன தீர்க்கதரிசின்னு சொன்னார் பாருங்க. இந்த எங்களுடைய எதிரிகள், துரோகிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கழிஞ்சு அனுப்பிச்சாரு பாருங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் மனதில நிக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பேசுறாங்கல்ல, தேர்தல் அறிக்கைய இப்படி குடுத்திருக்காரே அப்படிங்கிறத, இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவான ஏன்னா பாமர மக்கள், கிராமப்புறத்தில வாழ்கிற மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு செய்றது தான் இந்த திட்டங்கள். அவங்களுக்கு சென்றடையணும்ல. அந்த அடிப்படையில அண்ணன் சொல்லிக்கிருக்காங்க. ஏன்னா, ஒரு கிராமத்தில பிறந்து, விவசாய குடும்பத்தில பிறந்து, விவசாய கூடத்தில வாழ்ந்து, இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா, இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில மட்டும் தான் முடியும். அந்த இடத்துல இருக்கிற ஒரு விவசாயி மகன், அங்க இருக்கின்ற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறார். இவங்கள மாரி ஒரு முதலமைச்சர் மகன் கிடையாது அவரு. அதனால தான் வந்து கிராமப்புற மக்களுக்கு எப்படி சென்றடையும்? ஒவ்வொன்னா சொன்னா தான் தெரியும் அப்படிங்கிறத கரெக்ட்டா பண்ணிக்கிருக்காங்க. ஆ நீங்க சொன்னீங்க கிராமப்புற மக்கள் இது பண்ணீங்க, விவசாயியா வந்திருக்காரு அப்டின்றீங்க. அதிமுக இஸ் ஈக்குவல் டூ பெண்கள் வாக்கு. பெண்கள் இஸ் ஈக்குவல் டூ எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அந்த ஆமா. பெண்கள் வாக்குன்னா அதிமுகவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? அதிமுகவும் பெண்களையும் பிரிக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்காகட்டும், அதுல வந்து எம்ஜிஆர் ஐயாவா இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயாவா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க அதுல. ஆனா 21 தேர்தல்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது பெண்கள் வாக்குக்கு நீங்க இழந்தீங்க. அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த பெண்கள் வாக்கு மீண்டும் அதிமுகவுக்கே வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் வாங்குவாருன்னு? பெண்கள் வாக்குகள் வந்து எப்பவுமே அனைத்து இந்த அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தான். அதுல இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, இன்னைக்கு இருக்க ஊடகங்களுடைய கருத்து கணிப்பும் சரி, எல்லாம் எடுக்கிற ஸ்டேட்டஸும் சரி, எல்லாமே வந்து பெண்கள் வந்து அனைத்து இந்த அண்ணாவிட முன்னேற்ற பக்கம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா போன கொரோனா காலத்துல தான் வந்து பெண்கள் வந்து எந்த பக்கம் வாக்களிச்சிருக்காங்கங்கிறது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க அந்த இதில எடுத்து பாருங்க. மொத்தம் வந்து 260 பூத்து உள்ளது வேளச்சேரி தொகுதியில 400க்கு மேல பூத்துகள் போட்டாங்க கொரோனா காலத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் தனியா, ஆண்கள் தனியா போட்டு இது பண்ணாங்க. அப்போ அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத வந்து அப்போ வந்து பெண்கள் வந்து தமிழகம் பூரா வந்து இன்னமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமா வாக்களிக்கிறாங்கங்கிறது. அதுக்காக தான் இவர் பெண்கள் மேலுக்கு வந்து நான் வந்து ரூ. 1000 தர்றேன், மகளிருக்கு ரூ. 1000 தர்றேன்ங்கிற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்து, அத வந்து மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஏமாத்துறாரு, ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறத மக்கள் 3 மாசமா குடுக்கல. 30 மாசமா குடுக்கல. ஏன்னா அப்படிங்கிறத மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து தகுதியுள்ள பெண்கள்ங்கிற எடுக்கிறாரு பாருங்க. எல்லாம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து அரிசி வாங்குற அத்தனை பேருமே, பச்சை கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருமே தகுதியானவர்கள் தான். தமிழகத்துல இருக்கிற பெண்கள். இவரு அதுல என்ன தகுதி எடுத்தாருன்னு மக்களே குழப்பி போய் நிக்கிறாங்க. இல்லன்னா என் என் வீட்டுக்கு வருது, எதித்த வீட்டுக்காருக்கு வரல அப்படிங்கிறது. அதுல வந்து இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க யார் யாரு சொன்னானோ கமிஷன வாங்கிட்டு, அவனுக்கு மட்டும் தான் குடுத்தாங்கிறது மக்கள் வந்து அத புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா தெளிவா. ஆனா இந்த வேளச்சேரியை பொறுத்தவரை வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா வந்து விஜயகாந்த் வரும்போது கூட நல்லா ஓட்டு விழுந்தது. சென்ற முறை வந்து மக்கள் நீதி மய்யம் கிட்டத்தட்ட அவர் பிரச்சாரத்துக்கே வரல. ஐஏஎஸ் சார் வந்து பிரச்சாரத்துக்கே வரல. கிட்டத்தட்ட 14% ஓட்டு லாஸ்ட் டைம் அவருக்கு வந்தாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இனி இப்போ மக்கள் நீதி மய்யத்துக்கே 14% இந்த தொகுதி குடுத்ததுன்னா, விஜய்க்கெல்லாம் 25% அந்த வாக்கு போகும்.
அப்படின்னும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது வந்து நான் கேட்ட 2வது கேள்வியோட தொடர்ச்சி கேள்விதான். ஒரு புதியவருக்கு வாய்ப்பு தரலாம்னு சொல்லிட்டு விஜயை இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா விஜயே இங்க நிக்கலாம்னு கூட ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. வேளச்சேரி எல்லாரும் ஒரு வாய்ப்பு இருக்கிற தொகுதியா நினைக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? வேளச்சேரி வந்து நீங்க சொன்னது நல்ல ஒரு இது. இவரு கமலஹாசனுக்கு கமலஹாசன் என்ன பண்ணுனாருன்னு நாட்டு மக்கள் நல்லா அறிவாங்க. வேளச்சேரி மக்களும் நல்லா அறிஞ்சிட்டாங்க. அவருக்கு ஏன்டா வாக்களிச்சோம்னு. அவர் வாக்களிச்சு அவருக்கு வந்து 24,000 வாக்குகள் வந்து இந்த பகுதியில கிடைச்சுச்சு. ஆனா, இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை குடுப்பாரு. நல்ல ஊழலற்ற ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லி அவர் வந்து வாக்கு கேட்டாரு. என்ன டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து நான் வந்து வெளிச்சம் காட்டப் போறேன். தமிழக மக்களுக்கு நான் வந்து வெளிச்சத்த காமிக்க போறேன்னு. அதே மாரி வெளிச்சம் காமிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு வந்த கமலஹாசனு, இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 5 ஆண்டுகளா எங்க இருக்காரு? ஒரு எம்பி சீட்டுக்கு போய் அங்க போய் படுத்து கிடந்துட்டு, இந்த கட்சியவே அடமானம் வச்சுட்டு, கட்சிய அடமானம் வைக்கிறாரோ இல்லையோ, இவருக்கு வாக்களிச்ச மக்கள அடமானம் வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் இந்த நாட்டின் பெரிய கொடுமை அது. அத வந்து இன்னைக்கு இருக்கிற படித்த இளைஞர்கள், இந்த தமிழ் தமிழ் சமுதாயம் இருக்கே, அறிவார்ந்த சமுதாயம் நம்ம நெனைக்கிற மாரி கிடையாது. படித்த அறிவார்ந்த சமுதாயம், படித்த இளைஞர்கள், படித்த அறிவார்ந்த சமுதாயம் வந்து அத வந்து உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாரி விஜய் இவரு நம்ம கமலஹாசன் ஏமாற்றுறது மாரி, புதிதாக வர்ற யாரும் வந்து இந்த தமிழக மக்கள, நம்ம வந்து இந்த வேளச்சேரி மக்கள ஏமாத்திற முடியாது. அவர்கள் இன்று நாங்கள் போற இடம் பூரா பார்க்குற இளைஞர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நெறைய என்னண்ணே நீங்க அப்படி சொல்றீங்க? இப்ப கூட சமீபத்தில திருவான்மியூர் போயிருந்தேன் நானு. இளைஞர்கள் அங்க ஒரு ஜிம்ல வந்து இது பண்ணிக்கிருந்தாங்க. என்னண்ணே இந்த மாரி விஜய் யாருன்னு சொல்றது அந்த மாரி நீ என்ன எப்படி சொல்லுவீங்க அது? நாங்கலாம் அது மாரிலாம் இல்லண்ணே. அவரு நடிகர், சாதாரண நடிகரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்காரு? இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சுட்டு 30 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பொதுநல சேவைன்னு என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து புரிந்துணர்வு மக்கள்கிட்ட இருக்குது, இளைஞர்கிட்ட இருக்குது. அந்த காலங்கள் வேற, இந்த காலங்கள் வேற. இல்ல கமலஹாசனுக்கே 15% வரும்போது விஜய்க்கு 25% வரும்னு சொல்ற ஒரு பாயிண்ட் தான். கமலஹாசன்ங்கிறபோது கமலஹாசன் ஒரு பெரிய நடிகரா இருந்தவரு. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு எடுத்தீங்கன்னா ரஜினிக்கு ஈக்குவலா நடிகர் அவரு. இன்னைக்கு அன்னைக்கு அந்த காலத்துல எம்ஜிஆர் எப்படியோ அதே மாரி சிவாஜி, ரஜினி எப்படியோ அதே மாரி உங்களுக்கு வந்து கமலஹாசன். அது மாரி நம்ம வந்து கமலஹாசன ரேஸா எடை போட்டுற முடியாது. ஆமா, பத்மஸ்ரீ கமல். பத்மஸ்ரீ விருது ஒரு நடிகர் அவரு. என்ன அவர போய் நம்ம வந்து குறைச்சு எடை போட்டுற முடியாது. நடிகர் லெவல்ல. நடிப்புக்கு தான் சொல்றேன். அவர் பொதுநல சேவைகளுக்கு அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்துலாம் லாயக்கு இல்லைங்கிறத அவர் தெளிவா காமிச்சுட்டாரு. நடிகர் எப்படி நடிப்புங்கிறத மக்கள் மத்தியில நடிச்சு காமிச்சுட்டு போயிட்டாரு அவரு. நடிப்பு எப்படி வந்து சினிமாவுல நடிக்கிறாரோ, நல்ல சிறந்த நடிகர்ன்னு காமிச்சாரோ, அதே மாரி மக்கள்ட்டயும் வந்து நடிச்சு காமிச்சுட்டு, மக்கள கொண்டு போய் அடமானம் வச்சு இன்னொரு கட்சியில ஊழல் கட்சியில அடமானம் வச்சுட்டு, வந்து இந்த கட்சிய வந்து இது பண்ணிட்டாரு. இத மக்கள் நல்லா உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வர்ற நடிகர் பூரா இப்படி வாங்குறான், அவன நம்பி வந்து நம்ம வந்து வாக்களிக்கிறோம். இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்களே, இப்படி செய்றாங்களே அப்படிங்கிறத. அதே நிலைமை தான் இன்றைய இருக்கின்ற நீங்க சொல்ற நடிகரும் அப்படித்தான். புரியுதுங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு வந்து பொதுநல சேவைங்கிற மனப்பான்மையே கிடையாது. பொதுநல சேவைகள் மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு இருந்தால், அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பொதுநல சேவைகள செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப எங்க எம்ஜிஆர் மாரி. எம்ஜிஆர்லாம் 10, 16 வருஷ காலங்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில பொறுப்புல இருந்தவரு. என்ன அந்த கட்சியில அவர் பிரிஞ்சு வரும்போது, தலைவர், செயலாளர், பொருளாளர்ங்கிற பொறுப்புல இருந்து வெளியில வர்றாரு. சும்மா விளையாட்டு பொறுப்புகள் அந்த மாரி பொறுப்புல இருந்தவர் தான் அந்த கட்சியில. இவர் வந்து நேரா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நேரா மக்கள் சேவைன்னு வர்றாரு. மக்கள் சேவைங்கிறதுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அந்த மனிதனுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் அது. எப்போன்னா ஒருத்தன் வந்து பொதுநல சேவை செய்றான்னா, படிக்கும்போதே அந்த சேவைகள் வந்துரும். காலேஜ்ல படிக்கும்போதே வரும். நடிக்கும்போதே வந்துரும். ஒரு டாக்டரா இருந்தாலும் வரும். ஒரு எம்பிஆர் யாரா இருந்தாலும் அந்த சேவைகள் வந்துரும். ஒரு இன்ஜினியர் இருந்தாலும் வரும். சரியான வந்து அந்த பொதுநல சேவைகள் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு விஜய் எல்லாம் வந்து இவ்வளவு காலமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பொதுநல சேவைங்கிற அடிப்படையில, அவர் என்னைக்காச்சும் வெளியில வந்து மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழகத்தில வெள்ளம் வந்திருக்கு. எத்தனையோ மக்கள் வந்து புயல்களாலும் எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ப இவர்ட்ட இல்லாத பணம் கிடையாது. மக்களுக்கு செய்ய நெனச்சா எப்படியும் செஞ்சிருக்கலாம். இப்ப அவரே நேரா வர முடியாதுன்னா கூட, இவரே வந்து யார் மூலியமா குடுத்து இவரு செய்ய சொல்லியிருக்கலாம். அந்த மாரி எந்த இடத்துலயும் ரூ. 1 கூட அவரு செஞ்சதாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா, இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கமலஹாசன் எப்படி வந்து திரையுலகுல நடிச்சாரோ, மக்கள்ட்ட நடிச்சுட்டு ஏமாத்திட்டு போனாரோ, அதே இடத்த தான் விஜய் தக்க வைப்பாரு. இதான் மக்கள் நம்புவாங்க. ஒரு வாட்டி மக்கள் கமலஹாசன் ஏமாந்தாலும் இந்த வாட்டி விஜய்ட்ட ஏமாற மாட்டாங்க. ஏமாற மாட்டாங்க. அதுல வந்து நம்ம அததான் சொல்லல. அறிவு சார்ந்த மக்கள் தமிழக மக்கள் நம்ம நினைக்கிற மாரி தமிழ் சமுதாயங்கிறது லேஸ்பட்ட சமுதாயம் கிடையாது. தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப படித்தவர்கள், பண்புள்ளவர்கள். அந்த மாரிலாம் வந்து நடிகர்ட்ட ஏமாற மாட்டாங்க. நம்ம நினைக்கலாம்.
அவர் வந்து அவர் பார்க்க போவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு நடிகர பார்க்கணும்னா, நாங்க எல்லாருமே போவோம். இப்ப என் வீட்ல இருக்கனால, 4 வீட்ல இருக்கவன், இந்த நடிகர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருவாங்க. இது மாரி நிறைய நடிகர்கள, இந்த மாரி பிரச்சாரத்துக்கு வந்தவங்கள, இந்த மாரி பார்த்தவங்கள நாங்க வந்து 30, 30 ஆண்டு காலமா நானா அரசியல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சிம்ரான் கூட எங்க இதுக்கு எலக்ஷனுக்கு வந்திருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு. பார்த்தீங்கன்னா, பல லட்சம் பேர் கூடுனான். ஆயிரக்கணக்கான பேரு. சும்மா சொன்னேன். அந்த மாரி பின்னாடியே ஓடுனாங்க. நாங்க பார்த்தோம் அந்த மாரிலாம். அந்த மாரி அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நடிகருங்கிறது பார்க்கணும் அப்படின்னு. ஆனா ஓட்டா இருக்கு. ஓட்டா மாறாது. ஆனா ம். வேளச்சேரி தொகுதி பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு அதிகம். நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. 2024ல அது வந்தது. சொல்லுங்க. சொல்லுங்க. 24 தப்பில்ல. தேர்தல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. இருக்கு. அதிகமான வாக்கு இருக்கு. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் வேளச்சேரியில பயங்கர அதிகம். அண்ணாமலைக்கு ஒரு கிரேஸான ஒரு இடம். இப்போ சாணக்கிய ஆண்டவர்கள கூட அண்ணன்ட்ட கேட்டாங்க. உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்னதாங்க பிரச்சனை? அப்படின்னு ஓப்பனா பாண்டே சார் கேட்டாரு. இப்ப அதே கேள்விய நான் கேட்கிறேன். உங்களுக்கு பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஸ்மூத்தா போதா இங்க வேளச்சேரியில? அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா வேளச்சேரி வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட கோட்டை. நாங்க வந்து அதுல வந்து யாராலயும் அத மாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியல 2024ல வந்து எம் எம் இது பிரதமருக்கு நடந்த தேர்தல். சொல்ல போறீங்களா? பிரதமருக்கு நடந்த தேர்தல்னால, மக்கள் வந்து பிரதமர தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு உணர்வோட வாக்களிச்சாங்க. அண்ணாமலை வந்து ஒரு நல்ல மனிதர். நீங்க அவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே ஒரு நடிகரு, அவரெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இது கூட இது கிடையாது. புரியுதுங்களா? அது மாரி அண்ணாமலை வந்து அவருக்கான ஃபேன் இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேறு இது 2 பேருமே சரி இதுல தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிருக்கோம். 2 பேரும் இணக்கமா தான் போய்க்கிருக்காங்க. பாஜகவும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி எல்லாமே இணக்கம் தான் போய்க்கிட்டு இருக்கோம். அப்போ இருந்து 2 தான் ஒண்ணு தான். நகையும் சதையுமா தான் இந்த இயக்கமும் இதுவும் போய்க்கிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து 2 இயக்கத்தையும் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு பிரிச்சு பார்க்க முடியாது. சோ மோடியும் எடப்பாடியும் பிரிக்க முடியாதுன்றீங்க. இப்போதைக்கு பிரிக்க முடியாது. இப்போதைக்கா? இல்ல எப்பவுமேவா? நான் நான் இல்ல நான் அந்த கேள்வி கரெக்ட்டா இப்போதைக்கா? இல்ல எப்பவுமேவான்ற ஒரு கேள்விய நான் கேட்கிறேன். இல்ல, இல்ல. நான் என்னைய பொறுத்தளவு கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்காக வருகின்றது. எங்க அண்ணன் சொல்றது தான் அது. நாங்க வந்து எப்பவுமே எங்களுடைய தலைமை எந்த வழியோ அந்த வழி தான். நான் சொல்றேன் புரியுதுங்களா? இதுதான் உண்மையான நிதர்சனமானது. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன், எங்க தலைமை வந்து எங்க பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ, அதற்குல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் முடிவு தான், அவர் சொல்றத தான் நாங்க பின்னாடி போவோம். அதனால வந்து எங்க அண்ணன் எந்த வழியோ, அது வழி தான் எங்களுடைய தொண்டர்கள். அதுதான் வந்து காலங்காலமா புரட்சித் தலைவருடைய வழி தான் அவங்க தொண்டர், அம்மா வழி தான் நாங்க. எங்களுடைய அண்ணன் வழி தான் நாங்க. ஏன்னா, இந்த இயக்கத்தினுடைய தலைவன வந்து நாங்க வந்து அந்த அளவுக்கு மதிக்கிறவங்க நாங்க. அதனால வந்து மத்தது இன்னைக்கு வந்து எங்க இயக்கம் வந்து ஒரு தெளிவா தெளிந்த நீரோடையா இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணன் தான் தலைவன் அப்படிங்கிற மாரி. அதனால வந்து அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்க எதுவும் சொல்லலாம். இது வந்து எங்க அண்ணன் மாரி ஆட்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியது. நீங்க என்னைய மாரி சின்ன ஆள் கிட்ட கேட்டுட்டீங்க. சொன்ன மாரி தான் எங்க தொகுதிய பத்தி கேட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு நான் சரியான பதில் சொல்லியிருப்பேன். வேற ஒண்ணும் சார் நீங்க எம்.எல்.ஏவா இருந்தபோது, ஆ. வேளச்சேரிக்கு பண்ண சில விஷயங்கள்லாம் என்ன சார்? நீங்க இது கேட்டது சரியான கேள்வி சார். ஆனா அது உண்மையிலேயே வேளச்சேரிக்கு வந்து 2011லிருந்து 16 வரைக்கும் இந்த இந்த காலகட்டத்தில நான் எம்எல்ஏவா இருந்தேன். இந்த விஜயநகர் மேம்பாலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப இது பண்ணி நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த மாம்பழத்த. நான் கன்னி பேச்சும்போதே நான் சொல்லும்போதே அம்மா வந்து அறிவிச்சுட்டாங்க. அந்த மேம்பாலத்த அறிவிச்சாங்க. கன்னி பேச்சு முடிச்சு அடுத்த பேச்சும்போது அந்த மாரி அந்த இத எடுத்துட்டு இந்த மேம்பாலத்த வந்து விஜயநகர்ல வந்து மேம்பாலத்த அறிவிச்சாங்க. அந்த மேம்பாலம் வந்து சென்னையிலேயே பெரிய ஹைட்டான உயரமான மேம்பாலம் சொல்லிட்டு டெண்டர் எல்லாம் கால்ஃபார் பண்ணிட்டாங்க. டெண்டர் கால்ஃபார் பண்ணி ஒரு ஒரு 3 முறை வந்து டெண்டர் 2 ஃபர்ஸ்ட்டு விட்டாங்க. யாரும் எடுக்கல. ஏன்னா வந்து இந்த ரேட் கட்டுப்படி ஆகாதுன்னு யாரும் எடுக்கல. 3 முறை டெண்டர் விடுறாங்க. அப்போ வந்து ஐவிஎஸ் மினிஸ்டரும், பிடபிள்யூ மினிஸ்டரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அப்ப இருக்காங்க. அப்ப அண்ணன்ட்ட போய் "என்னண்ணே நானே போய் கேட்கிறேன் நானு. நான் ஒரு எம்எல்ஏ என்னண்ணே இன்னும் அந்த வேளச்சேரி மேம்பாலம் ஏப்பா நான் வந்து எவ்வளவோ இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் இதுவும் இல்ல. ஆனா அது வந்து எபோவ் போட்டு கேட்கறாங்க. அந்த இது வந்து அதிகமான ஃபண்ட் போட்டு கேட்குறாங்க. அதனால வந்து யாரும் எடுக்குறாங்கல்ல. ஹைட்டா இருக்குன்னு. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசினாரு. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசுன்னு எனக்கு சொன்னாரு. நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி போய் பார்த்தேன் நானு. இது மாரி ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்லி அப்ப ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னேன். சார் நீங்க மாத்தி மாத்தி வந்து 3 மாசம், 6 மாசம், 6 மாசத்துக்கு ஒட்டி டெண்டர் வைக்கிறீங்க. 6 மாசம்ங்கும்போது 5% 5% மேல வச்சு வைக்கிறீங்க. இந்த மாரி நீங்க வைக்கும்போது இந்த வச்சதுனால இந்த 6 மாசம் 3 வருஷமா நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற தொகுதி மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இத வந்து கிடைக்கிறது இந்த பெரும்பாலும் வந்து இது கிடைச்ச இது பயன் இல்லாம இருக்கு. அம்மா அறிவிச்சேன்.
அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் முன்ன வச்சு இதை டெண்டரை வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இப்போ நான் இதை வச்சு நீ முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதற்கடுத்து அண்ணன் எடப்பாடி என்னன்னு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு ஒரு இதில் வச்சு டெண்டர் கால்பார் பண்ணி வேலையை முடிச்சாங்க. அது ஒரு பெரிய இது. 2வது வந்து வேளச்சேரி தொகுதியில் இது உங்களுக்கு வந்து கிராமணத்தான். சென்னையிலே வந்து கிராமணத்துக்கு பட்டாவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? யாருமே நான் சட்டமன்றத்தில் பேசினேன். நான் தான் அந்த கிராமணத்தத்து பட்டாவை கொண்டு வந்தேன். கிராமணத்தத்துக்கு வந்து சென்னையில வந்து என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் குடுப்பாங்க. நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் யாரும் விற்கவோ வாங்கவும் முடியாது. அந்த கிராமணத்தம் பட்டம் சென்னைக்கு குடுத்தது, சென்னைக்கு பத்தி பேசுனது நான் தான் பேசினேன். நான் பேசினோனே அம்மா வந்து அத வந்து நாலேஜ்ல வந்து குடுத்து இது பண்ணாங்க. கிராமணத்த பட்டம் வேளச்சேரிக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம, சென்னையில இருக்கிற அத்தனை இடத்துக்கும் இந்த கிராமணத்த பட்டா கிடைச்சுச்சு. அது மட்டும் இல்லாம வேளச்சேரிக்கு தாலுகா ஆபீஸ் நான் தான் கொண்டு வந்தேன். தாலுகா அலுவலகம் நான் தான் கொண்டு வந்தேன். நான் அப்பல்லாம் இங்க வேளச்சேரி இருக்கவங்க, இதெல்லாம் தரமணில இருக்க நேரா நாங்க எதுக்கு போணும்? எங்க போணும்னு கேட்டீங்கன்னா, இல்ல இதுக்கு காசி தியேட்டர் போணும். கேகேநகர் காசி தியேட்டர் தான் தாலுகா ஆபீஸ். அங்க தான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும், சாதி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, இந்த சர்டிஃபிகேட் எது வாங்கினாலும் அங்க தான் போகணும். அத வந்து தனி தாலுகா அலுவலகம் பிரிச்சு வேளச்சேரிக்கு கொண்டு வந்து, அதற்கான தனி பில்டிங்கும் கட்டி கொடுத்தோம். என் பீரியட்ல தான் முடிச்சோம். அதே மாரி வேளச்சேரியில இருக்கிற மக்களும், தரமணியில இருக்கிற மக்களும் ஒரு பிரச்சனைனா வந்து 2க்கும் ஒரே காவல் நிலையம். தனியா காவல் நிலையம் வந்து தரமணிக்கு ஒரு காவல் நிலையம் அனுப்பிச்சேன். ஆனா, திருவான்மியூர் மத்த இடங்கள் எல்லாம் உண்டு. கிண்டியில உண்டு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனு. வேளச்சேரியில கிடையாது. வேளச்சேரி தனி ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தோம். அதே மாரி வந்து நம்மளுடைய வேளச்சேரி ஏரியினுடைய உபரி நீர் போது பாருங்க, வெளியில போற நீர பக்கிங்காம் கால்வாயில இணைக்கிற திட்டம். அந்த திட்டத்த பண்ணி குடுத்தேன். அது நம்ம உங்க பீரியட் எங்க பீரியட்ல செஞ்சு குடுத்தது. அது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ரோடு வந்து இது தரமணி ரோடு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு பெரிய சேனல் போய்க்கிட்டு இருக்கு. அது யாருக்குமே இந்த ரோடுன்னு நினைச்சுக்கிருக்கீங்க எல்லாரும். அங்க நூறடி ரோட்ல இருந்து விஜயநகர்ல இருந்து நேரா போய் அந்த ஹாலிடே இன்னைக்கு பின்னாடி அந்த தண்ணி பக்கிங்காம் கால்வாயில அந்த தண்ணி இணைஞ்சு பெரிய ஒரு 20 அடிக்கு மேல அகலமான, ஆழமான சேனல் போய்க்கிருக்கு தரமணி ரோட்ல. அந்த திட்டம்லாம் நாங்க கொண்டு வந்தது தான். அதற்கு பின்னாடி 2 எம்எல்ஏஸ் வந்து இங்க வந்திருக்காங்க. அது திமுக எம்எல்ஏ ஒண்ணு, திமுக கூட்டணி எம்எல்ஏ வந்து. இது மாரி ஒரு திட்டங்கள் கொண்டு வரவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவாங்க 5 ஆண்டுகள் வந்து ஏடிஎம்கே ஆட்சி தானே இருந்துச்சுன்னு. ஒரு தொகுதிக்கு அதே வந்து அத வந்து ஒரு ஒரு புரிந்துணர்வு வேணும். எல்லாரும் மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் நானு. ஒரு பொது திட்டங்கள். பொது திட்டங்கள்லாம் இப்ப எங்க எடப்பாடி அண்ணன் தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்காங்கல்ல, இதுதான் வந்து மக்களுக்கு வந்து பொதுவா தமிழ்நாடு பூரா கிடைக்கும். ஒரு ஒரு தொகுதிக்கு தேவையானத யாரு செய்யணும்னு கேட்டீங்களா, இந்த எம்எல்ஏ தான் போயி, இந்த பிரச்சனை என்ன? இந்த மக்களுக்கு என்ன பண்ணி குடுக்கணும்? இங்க என்ன பிரச்சனை? தண்ணீர் பிரச்சனையா? இல்ல இங்க வந்து ஸ்கூல் இல்லையா? இங்க வந்து கரண்ட் பிரச்சனை. இது மாரி பிரச்சனைகள வந்து பொதுநல அடிப்படை பிரச்சனையிலும் சரி, ஒரு கல்லூரி பிரச்சனை, கல்லூரி தேவையா? இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ தான் முயற்சி செஞ்சு கொண்டு வரணும். இதெல்லாம் எம்எல்ஏனுடைய வேல. புரியுதுங்களா? அப்ப இந்த 10 ஆண்டுகளா நான் இன்னமும் நெறைய சொல்ல முடியும். என்னால உங்களுக்கு டயம் இருந்தா, நான் என்னென்ன 5 ஆண்டுகள்ல செஞ்சேன்னு முக்கியமான திட்டங்கள சொல்ல முடியும். ஆனா இந்த 2 5 இருந்த எம்எல்ஏக்கள் எதுக்குமே மக்களுக்கு செய்யல. எதுக்குமே நான் வந்து சொல்ற மாரி ஒரு காரியம் செய்யல. அவர் ஃபண்ட் செலவழிக்கிறது பெருசா இருக்கலாம். அவர் குடுக்குற ரூ. 2,00,00,000 ஃபண்ட நான் வந்து அத செஞ்சேன், இத செஞ்சேன், பஸ் ஸ்டாண்ட் போட்டேன்னா, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நிரந்தரமான திட்டங்கள், பிரச்சனைகள தீர்க்கின்ற திட்டங்கள். இப்ப வந்து வேளச்சேரி ஏரி தண்ணி வந்து நேரா வந்து இங்க வந்துரும். எங்க விஜயநகர் சேனல்லாம் ஃபுல்லா வந்து அமுக்கி தண்ணி பூரா இருக்கும். இந்த தண்ணியே வராத அளவுக்கு நேரா வந்து நாங்க வந்து விஜயநகர் எண்டுல மறைச்சு, நேரா அண்டர் பிட் ரோட் வழியா தரமணியில நாங்க தண்ணிய வந்து கொண்டு போய் பக்கிங்காம் கால்வாயில இணைச்சிருக்காங்க. அது 2004ல அம்மா வந்து அந்த மழை டயத்துல வந்து சொன்ன திட்டத்த, அது படிப்படியா இருந்து அப்புறம் தான் நாங்க வந்து அத வந்து அந்த திட்டத்த நிறைவேற்றினோம். ஆனா இப்ப திமுக காரங்கலாம் சொல்றாங்க, நாங்க ஒரு பெரிய குழு அமைச்சிருக்கோம். எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தோனே அதிமுக அறிவித்த எதுவுமே செல்லுபடியாகாம போயிடும் தேர்தல் வாக்குறுதிகள்ன்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? நீங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே அறிவிச்ச வாக்குல எதையுமே செய்யலையே. அதனால மக்களுடைய மனமாற்றம். நீ இப்ப என்ன சொன்னாலும் சரி, நீ வந்து இந்த வானத்தை வில்லா வளைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எதையுமே மக்கள் நம்ப போறதில்ல. அன்னைக்கு கருணாநிதின்னு சொன்ன 2 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாரு. ஒரு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம் தர்றேன்னாரு. அதே மாரி அவர் தான் ஏமாத்துனாரு. அவர் புள்ள வந்து அதுக்கு மேல இருக்காரு. அதான் சொல்லுவாங்க, பழமொழிகள் சொல்லுவாங்க. தகப்பன் 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயுன்னு. ஏமாற்றல 2 பேரும் தமிழக மக்களை ஏமாற்றுறதுல இவங்க 2 பேரும் முதலிடத்த பிடிக்கிறாங்க. ஏன்னா, அதனால இவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் வானத்த வளைக்கிறேன். ஆளுக்கு ஒரு ஃப்ளைட் வாங்கி தரேன். ஆளுக்கு ஒரு எது வாங்கி தரேன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப போறதில்ல. என்ன வேணாலும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கட்டும். தப்பு கிடையாது. மக்களுக்கு சென்று அடைய வேண்டிய தேர்தல் வாக்குறுதிகள், மீண்டும் இழக்கப்பட்ட தேர்தல் மக்கள் இழக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் மக்களுக்கு கிடைச்சா அது கிடைச்சாலே போதுங்கிறது மக்களுக்கு தெரியும்.
ஓகே. நான் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. ஏன்னா நான் உங்க தேர்தல் நேரத்துல நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பல. மத்தியில் மோடி, மாநிலத்துல எடப்பாடி. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து 2 கட்சியோட தாரக மன்றமா இருக்கு. என்டிஏவோட தாரக மன்றமாவும் அதான் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க களத்துல? நல்ல ஒர்க் ஆகும். இதுல இருந்து என்ன 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 உங்களுக்கு சந்தேகம்? நல்ல இதுல வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நல்லா ஒர்க். இன்னைக்கு வந்து அண்ணா வந்து அ மா மாநிலத்தில முதலமைச்சரா அமரப் போறாங்க. இவர் மத்தியில வந்து பிரதமர் மோடி இருந்துகிட்டு இருக்காரு. மீண்டும் தொடருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களும் அதத்தான் விரும்புறாங்க. நெறைய இந்தியாவுல மக்களுக்கு அவர் இன்னைக்கு உலக அளவுல பெரிய தலைவரா வந்துகிட்டு இருக்காரு. உலகத்துல இருக்க தலைவர் பூரா நேசிக்கிறாங்க. யாரு? மோடிய வந்து நேசிக்கிறாங்க. அதனால வந்து இன்னமும் மீண்டும் அவர் இருக்கும் வரை அவர்தான்ங்கிறது மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. பிரதமரா அவர் தான் இருப்பாரு. அவர் தான் இருக்கணும். ஊழலற்ற மத்தியில ஆட்சிய குடுக்குறாங்க. அத வந்து எல்லா மக்களும் படித்தவர்களும் பண்பு அத்தன பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அத வந்து எல்லா மக்களுக்கும் தெரியுது. தம்பி, மேல மோடி இருக்கிறது நிரந்தரம். வருகிற தேர்தல்ல இருந்து அண்ணன் எடப்பாடி தமிழகத்தில இருக்கிறது நிரந்தரம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர்ண்ணே. சூப்பர். வாழ்த்துக்கள். அண்ணே பிஸியான தேர்தல் நேரம்ண்ணே. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல உங்கள்ட்ட எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அ ஏதாவது தப்பான கேள்வி கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. அதே நேரத்துல வந்து உங்க டைம் எடுத்திருந்தா திட்டாதீங்க மனசுல. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. சந்தோஷம். மேலும் வாங்க. எங்க தொகுதிகளுக்கு தேவையானத நீங்கள் சொல்லிக் குடுங்க. பார்த்துக்கிறோம். பண்ணிக்கிடுவோம். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள்.